அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே 2024 கவுன்சிலிங் எப்படி நடந்துச்சு, அதில் இருக்கிற வேக்கன்சி மாதிரி நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் கேட்டது, சார் வேக்கன்சி வருமா சார், வரவே வராதுன்னு சொல்கிறோங்க சார், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நம்ம அதற்குனே ஒரு டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணோம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நீங்கள் என்ன தான் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணாலும் சரி, 18,000 ஜாயின் பண்ணாலும் சரி, 10,000 ஜாயின் பண்ணாலும் சரி, இலவசமே ஜாயின் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வேக்கண்ட் வரதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஈவன் தோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நீங்கள் 4 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்தாலும் கூட அதுலேயும் வேக்கன்சி வராங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய விஷயத்த சொல்லியிருந்தோம். அதில் எவ்வளோ இடங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பரும் கொடுத்துருந்தோம். ஸோ அதுலேருந்து சீட் மேட்ரிக்ஸ் ஆனது நம்ம நம்பர் ஆஃப் சீட் கணிக்கப்பட்டதுலேருந்து குறைஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை ஒரு 80 சீட் அதிகமாகி, அதுவும் இன்னொரு 200 சீட் அதிகமாகி ஒரு 250 சீட் பக்கம் அதிகமானுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. இல்லை சீட் மேட்ரிக்ஸு இல்லை சீட்டோட வேக்கன்சி அதிகமாகிற பட்சத்தில் சில மாணவர்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள். சார் எப்படி சார் வேக்கன்சி அதிகமானுச்சு, எதனால வேக்கன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சில மாணவர்கள் சீட்டை எடுத்துக்கொண்டு ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் வேக்கன்சி கிரியேட் ஆகும். சரிங்களா. சில மாணவர்கள் நாம் ஆரம்பத்திலேருந்து ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்ணுறதுனால ஆல் இண்டியா கோட்டா சீட்டை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்டோடைய சீட்டை விட்டு கொடுத்த சில மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்ததுனால இருக்குது. அதுவும் இல்லாமல் சில மாணவர்கள் செல்ஃப் ஃபைனான்ஸில் 4 லட்ச ரூபாய்க்கு நான் சீட்டு வாங்கிட்டேன், இருந்தாலும் நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால சில கல்லூரி மாணவர்கள் வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணல. அதனால அந்த சீட் வேக்கன்சிஸாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ எனிவே அதை கன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு கம்பேரிசன் டேட்டா. இந்த வீடியோட டேக்லைன், கவர்மெண்ட் கோட்டால 2024 எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் வந்துச்சோ அந்த சீட் வேக்கன்சிலேருந்து இந்த சீட் வேக்கன்சி எந்த அளவுக்கு மாறுது, ஏன் சார் இதை நம்ம எடுக்கணும், இப்படி ஒரு அனாலிசிஸ் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதோட கட் ஆஃபோட வீரியம் எந்த அளவுக்கு டவுன்கிரேட் ஆகும், எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் எண்ணங்களும் ஓட்டங்களும் இருக்குது, அதை தாண்டி நம்ம என்ன வேணால் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ரியாலிட்டின்றதை நம்ம பதிவு பண்ணோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற மாணவர்களுடைய எண்ணங்களும் ஓட்டங்களையும் கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கு எந்த மெத்தடாலஜி வேணால் பயன்படுத்தலாம், பட் சீட் வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். கவர்மெண்ட் கல்லூரிகள் 2024 ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா கேட்டகரி கம்யூனிட்டியில் எல்லா கேட்டகரி சேர்ந்து 75 இடங்கள் வேக்கண்ட் இருந்தது. இந்த வருஷம் 84 இடங்கள் உயர்ந்து 159 இடங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே சீட்டு வேக்கண்ட் இருக்குங்க. மிகப்பெரிய வேக்கன்சி. அது எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி வந்ததுக்கான பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது. பட் அது பர்டிகுலராக அந்த காலேஜில் அதிக சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ 84 சீட்ஸ் டோட்டலாக அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்குது. பட் எந்த மார்க் வரைக்கும் போகும், எந்த கட் ஆஃப் வரைக்கும் போகுதுன்றதை கண்டிப்பாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். சீக்கிரமே அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இஎஸ்ஐ கேகே நகரில் லாஸ்ட் இயர் ஒரு 2 சீட் வேக்கன்ட் வந்துச்சு. இந்த வருஷமும் அதே 2 சீட்டு எதிர்பார்த்து வேக்கன்ட் வந்துருச்சு. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 22 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா அடிப்படையில் மொத்தமாக எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து நாம் எதிர்பார்த்த லாஸ்ட் இயர் வந்து 268 இடங்கள். இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு 19 இடங்கள் குறைஞ்சி நிறைய பேர் கொஞ்சம் பய உணர்வில் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் 249 இடங்கள் வேக்கன்ட் வந்திருக்கு. சரிங்களா. அது இல்லாமல் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தமாக லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் கோட்டாவில் 52 இடங்கள் வேக்கன்ட் வந்தது. இந்த வருஷம் ஒரு 15 இடங்கள் உயர்ந்து 67 இடங்கள் வேக்கன்ட் வந்திருக்கு. சரிங்களா. அதே போல் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸ், பியூர் கவர்மெண்ட் காலேஜ் எப்போதும் பாருங்க வேக்கன்ட் வரும். லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். 80 சீட்டு வேக்கன்ட் வந்துச்சு லாஸ்ட் இயரு. இந்த வருஷம் 73 இடங்கள் வந்து வேக்கன்ட் வந்திருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 500க்கு மேலே வேக்கன்ட் வரும்னு சொன்னேன். கவலை பாருங்க, 624 இடங்கள் வந்து லாஸ்ட் இயர் வேக்கன்ட் இருந்துச்சு. இந்த வருஷம் பாருங்க 635 இடங்கள். சரியா. ஓவராலாக பார்க்கும்போது எம்பிபிஎஸ் இடங்கள்ல 477 இடங்கள். அதாவது லாஸ்ட் இயர் 397 இருந்துச்சு, இந்த வருஷம் 477 வேக்கன்ட் வந்திருக்கு. அப்போ ஒரு 80 இடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்ஸு, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிடிஎஸ் அடிப்படையில் கவர்மெண்ட் கோட்டா பார்க்கும்போது மொத்தம் பார்த்தீங்கன்னா 704 இடங்கள். இந்த வருஷம் ஒரு 4 சீட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகி 708 இடங்கள் வேக்கண்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேக்கன்சி லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2 இருந்துச்சுன்னா செல்ஃப் ஃபினான்சிங்கில் 136 இடங்கள் இருந்துச்சு. சரிங்களா. இப்போ ஒரு 41 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகி மேனேஜ்மெண்ட் கூட நிறைய பேர் சீட்டு வாங்கியும் கூட சில கல்லூரிக்கு போகவே இல்லை.
அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் 177 இடங்கள் வேக்கன்ட் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டியில போன வருஷம் 27, இந்த வருஷம் அதே 27 சீட் தான் வேக்கண்ட். தெர் இஸ் நோ சேஞ்சு. அப்போ கட் ஆஃப்ல பெரிய மாற்றங்கள் இருக்க போறதில்ல. இருந்தாலும் அதை சொல்றோம். அதே மாதிரி மலையாள மைனாரிட்டியில் 4 சீட் வேக்கன்ட் இருந்துச்சு, இந்த வருஷம் 7 சீட்டு. 113 மார்க் இருந்தாலும் கூட பரவாயில்ல, மலையாள மைனாரிட்டி இருந்தால் தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு வாங்கலாம். தெலுங்கு மைனாரிட்டியில் லாஸ்ட் இயர் 43, இந்த வருஷம் 72 இடங்கள் இந்த வேக்கன்ட் இருக்கு. பிளஸ் 29 இடங்கள் வேக்கன்ட் வந்திருக்கு. சரிங்களா? அதாவது மொத்தம் தெலுங்கு மைனாரிட்டியில் 72 இடங்கள் வேக்கன்ட். என்ஆர்ஐல லாஸ்ட் இயர் 350 இடங்கள் வேக்கன்ட் இருந்துச்சு, இந்த வருஷம் 350க்கு மேலா 17 இடங்கள் ஆக்குபை பண்ணிட்டாங்க. மொத்தம் 333 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் என்ஆர்ஐ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கு. நிறைய மாணவர்கள் நல்லா கேட்டாங்க, சார் என்ஆர்ஐ சீட் என்னதான் சார் பண்ண போறீங்க? என்ஆர்ஐ மாணவர்களாக இருக்கிறவங்க மிகப்பெரிய லக்கு. தனியாக ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறேன், முடிஞ்ச அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கலாம். என்ஆர்ஐயா ப்ரிப்பேர் பண்ணவங்க அட்மிஷன்லாம் அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிச்சு, ஐயோ இன்னைக்கு போய் நான் சித்தப்பா கிட்ட கேட்குறேன், பெரியப்பாட்ட கேட்குறேன், தம்பிக்கிட்டே சொல்லி நான் என்ஆர்ஐ டாக்குமெண்ட் வாங்குறேன், அந்த மாதிரி ஏற்கனவே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்மளாம் அட்மிஷன் கவுன்சிலிங் ஆரம்பிச்சு ஜனவரியில், இப்போ இல்லை, அவ்வளோ மாணவர்களுமே என்ஆர்ஐயா மாற்றிருக்கிறோம். காரணம் மார்க். இந்த மார்க் என்ஆர்ஐ தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அன்னைக்கே பிடிச்சி அவங்களை அட்மிஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான், ஒருவேளை நீங்கள் என்ஆர்ஐ மெரிட் லிஸ்ட்டில் தமிழ்நாடு கீழே இருக்கிறீங்கன்னா சூப்பரான சான்ஸ் இருக்குங்க, தாராளமாக சொல்லுங்கள். அடுத்து ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 67 சீட்டும், தெலுங்கு மைனாரிட்டியில் 17 சீட்டும் போன வருஷம் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 78 இடம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லையும், அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டியில் ஒரு 3 இடங்களும், தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு 18 இடங்களும் வந்து வேக்கன்ட் இருக்கு. என்ஆர்ஐல ஒரு 57 இடங்கள் வேக்கன்ட் இருக்கு. சரிங்களா? இது இல்லாமல் பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் நிறைய பேர் கேட்டது பிடிஎஸ் தான். பிடிஎஸ்ல எப்போதுமே அதிக வேக்கன்ட் வரும்னு சொல்லிட்டேன். அதன் அடிப்படையில் லாஸ்ட் இயர் 200, இந்த வருஷம் 275 மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வேக்கன்ட் இருக்கு. ரைட்? கிறிஸ்டின் மைனாரிட்டியில 3 சீட்டு போன வருஷம், இந்த வருஷம் 13 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டியில போன வருஷம் 13 சீட்டு வேக்கன்ட் இருந்துச்சு, இந்த வருஷம் 31 சீட் தெலுங்கு மைனாரிட்டியில வேக்கன்ட் இருக்கு. என்ஆர்ஐ சீட்டு பிடிஎஸ் கிடையாது. சரிங்களா? அது ஒரே ஒரு சீட்டு, அதுவும் ஆக்குபைடு வேகன்சிலே அதை காமிக்கல, மேபி அவங்களோட மேனேஜ்மெண்ட் சைடாக இருக்கலாம். எனிவே, ஸோ இதுதான் வந்து வேக்கன்சியோடைய கம்பேரிசன், எவ்வளோ சீட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு. இந்த டிஃப்ரெண்ட்டை வச்சு கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ மைனாரிட்டி சீட்டோ எந்த ரேஞ்சில் கட் ஆஃப் குறைஞ்சி இந்த ரவுண்டில் அலாட்மெண்ட் வாங்க போகிறோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2-3 பாயிண்ட் நம்ம கவர் பண்ணல. முக்கியமாக புதியதாக சீட்ஸ் ஆட் ஆனது, 4 கல்லூரிகளில் 50 இடங்கள் ஆட் ஆனது. இந்த 50 இடங்கள் 200 இடங்கள். சரிங்களா? 200 இடங்கள்ல எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு, எந்த கம்யூனிட்டிக்கு அந்த சீட் ஆட் ஆக போகுது, 7.5க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, அது இல்லாமல் இங்கே இருக்கிற திரும்ப எகைன் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் ஆட் ஆகிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் அதுதான் டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.